ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அரசு வழக்காடல் துறையில் தான் வந்து பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்கள் 15,700 வந்து இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், லிடிகேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பற்றில. அப்படின்னா வந்து ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஃபார்மேட் படி நீங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ நீங்கள் ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ நீங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் அப்படியே நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டராக வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேகன்சி வந்து மொத்தம் ஒரு 16 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஒர்க்கிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை, மதுரை. இங்கே தான் வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போது. உங்களுக்கு இங்கே தான் வந்து போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். ஆனால் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் போஸ்டிங்ஸ் வந்து சென்னை, மதுரையில் தான் வந்து இருக்கும். வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள், உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் 10, ஸோ அதுக்கப்புறம் பேக்வேர்ட் கிளாஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வேகன்சியுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து நான் சொன்ன பற்றில, அது வந்து இதுதான் வந்து அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட் படி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு A4 சைஸ் பேப்பர், ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே ஃபோட்டோ வந்து இங்கே ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி வந்து இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டு, இங்கே வந்து உங்களோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அதுக்கான நேம் வந்து உங்களோட நேம் வந்து கேப்லெட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி அட்ரஸ்லேருந்து, உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்லேருந்து அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கிறீங்களோ அது எல்லாமே கமா போட்டு நீங்கள் கரெக்டாக இதில் வந்து ஸோ இதில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து இங்கே போட்டுருங்க. இதை கரெக்டாக இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்களே வந்து ஒரு A4 சைஸ் பேப்பரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதர் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் கார்டுக்கான ஜெராக்ஸ்லேருந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் இணைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இணைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இணைக்கலாம். கம்பல்சரி கிடையாது. 8th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குதோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டராக இணைச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், 8th நீங்கள் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிசியாக இருந்தால் 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 37 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியெல்லாம் இணைச்சு எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னைன்னு கொடுத்து 600104ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 14th ஆகஸ்ட் ஈவினிங் 5:45 நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா செல்ஃப் என்வலப்டு கவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இணைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியும் இதில் இணைச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்ஃப் என்வலப்டு கவர்னா ஒரு எம்டி ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, ஆஃபீஸ் கவர் மாதிரி. அந்த கவரில் வந்து ஒரு 50 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி டூ அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டு உங்களோட அட்ரஸை வந்து அதில் எழுதிடுங்க. அதை எழுதிட்டு அந்த கவரையும் வந்து இதில் நீங்கள் இணைக்கணும். இணைச்சி தனியாக ஒரு போஸ்ட் கவர், பெரிய போஸ்ட் கவராக வாங்கி அதில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் எதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செல்ஃப் என்வலப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, 50 ரூபீஸ் ஸ்டாம்ப் போட்டின கவர், அந்த கவர் மூலிமா தான்
உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து ரிட்டர்ன் வந்து வரும் கால் லெட்டரு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கவரை வந்து நீங்கள் ₹50 ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் அதில் 2 அட்ரஸ் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, இந்த கவர் எல்லாம் வச்சு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.